சேர்ந்து ஒரே ஒரு பாடலுடைய வரிகளை மட்டும் பாடி நம்ம செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கரங்களை மேல தட்டி வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ரொம்ப அழகான சரணம். அவர் மனிதன் அல்ல, போய் சொல்லுவதே இல்லை. ஆமென். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது உதவி கேட்குறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ஒளிஞ்சு போயிடுவாங்க. சிலர் அதான் நான் சொல்லுவேன், நமக்கு கல்யாணம் நெருங்கிருச்சு, நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நெருங்கிருச்சுன்னு வைங்களேன், அப்போ தான் சொந்தக்காரங்க நிறைய பேர் சண்டை போடுவாங்க. நமக்கு தோணும், என்னடா இவன் எதுக்குடா இவன் சண்டை போடுறான், காரணமே இல்லாததுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. அந்த கல்யாண பேச்சு உங்கள் வீட்டில் ஆரம்பித்த உடனே சண்டை போடுவாங்க. ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னா, இவன் கல்யாணத்துக்கு நம்மகிட்ட காசு கேட்டிருப்பானோன்னு நினச்சிடுவாங்க. அதனால ஃபஸ்ட்டே ஞானமாக செய்கிறாங்களாம். அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம ஒரு சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையாக இருந்தோம்னா இவன் நம்மகிட்ட காசு கேட்கறதுக்கு இப்படியெல்லாம் திட்டம் போட்டு நம்மகிட்ட உதவி கேட்க வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் அப்படியே அல்ல, அவர் மனிதனே அல்ல, அவர் தெய்வம். ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் மனிதர்களை பார்த்து நம்பி சோர்ந்து போகலாம், இல்லை, ஆண்டவர் பெரியவர். ஆமே. அந்த வரியை மட்டும் பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சி பாடி நம்ம சொல்ல போகிறோம். அவர் மனிதன் அல்ல, போய் சொல்லுவதில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா அந்த சரணம் வரும்போது மட்டும் கைகளை கொடுத்து பாடும். ஆமென். போய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் மனிதன் அல்லவே, போய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. வேதத்தை நாம் திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த 21 நாட்களும் நமக்கு நல்ல வாக்கு தத்தத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஆபகுக் 2வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அதை தாமதித்தாலும்
அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த வார்த்தை, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அதற்காக நீங்கள் ஜெபித்து ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், பல வருடங்களாக அதற்காக எதிர்பார்த்து அது தாமதமாகிறதுனாலே இனி நடக்காது என்கிற ஒரு அவிசுவாசத்திற்குள்ளே ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். இந்த ஆராதனைக்குள்ளே வரும்போதே இனி என்று அது நடக்க போகிறது, நான் அதை பார்ப்பேனா, அது எனக்கு நடக்குமா, என்னுடைய வயதிலே அது நடக்குமா, பலவிதமான யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. நீங்கள் நினைக்கிற காரியம் நிச்சயமாய் வரும், நீங்கள் ஜெபித்த காரியம் நிச்சயமாய் வரும், நீங்கள் பிரயாசப்பட்ட அந்த காரியம் நிச்சயமாய் வரும். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தாமதத்தை கர்த்தர் மாற்றி இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போதே இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வந்து சேர பண்ணி உங்கள் இருதயத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போகிறார். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போகிறார். நீங்கள் நெடு நாட்களாய் நெடு வருஷமாய் காத்திருக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், அது தாமதியாமல் உங்களுக்கு வந்து சேர போகிறது. ஆமென் சொல்லுங்கள். சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதிப்பாரே, ஆனால் அதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கும். நோக்கம் இல்லாமல் கர்த்தர் ஒரு காரியத்தை தாமதம் செய்ய மாட்டார். நம்முடைய கண்களுக்கு நம்முடைய பார்வைக்கு சில காரியங்கள் தாமதம் ஆகும் போது அவ்வளவுதான், இனி அது கிடைத்து எனக்கு பிரயோஜனமே இல்லை, இவ்வளவு லேட்டா அது கிடைச்சி எனக்கு என்ன பிரயோஜனம், இவ்வளவு லேட்டா கிடைச்சா நான் எப்படி அதை நான் வச்சுக்குவேன், அதை எப்படி நான் முன்னேற்றுவேன், இல்ல அதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் நான் நம்புகிறேன், ஆபிரகாமுக்கு கர்த்தர் முதிர் வயதிலே கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். அவர் ஒருவேளை நினைக்கலாம், இந்த முதிர் வயதிலே ஆண்டவர் எனக்கு குழந்தையை தந்து நான் அந்த குழந்தையை எப்படி நான் வளர்த்துவேன், எப்படி நான் ஆளாக்குவேன், அவனிடத்திலே எப்படி இந்த வல்லமை விளங்கும். ஆனால் கர்த்தர் முடிவிலே கொடுத்தாலும் ஒரு நல்ல ஈசாக்கை கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் மேல் வைத்து ஆபிரகாமுடைய கண்களுக்கு முன்பாக அந்த குழந்தையை கர்த்தர் சிறக்க பண்ணினார். நான் நம்புகிறேன், உங்களுடைய கண்களுக்கு தாமதமாய் தெரிந்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு கட்டளையிட்டு அதை சிறப்பாய் செய்து முடிக்க போகிறார். நீங்கள் சொல்ல போகிறீர்கள், இது சரியான நேரத்தில் எனக்கு கிடைத்திருக்கிறது, ஏற்ற நேரத்தில் எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்று ஒருவேளை உங்கள் மனது அது தாமதமாய் கிடைக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் அது கிடைக்கும் போது நீங்கள் சொல்லுவீர்கள், அதை அனுபவிக்கும் போது அந்த காரியத்தை அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கும் போது சொல்லுவீர்கள், கர்த்தர் எனக்கு ஏற்ற காலத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். இதற்கு முன்பாக தந்திருந்தாலும் எனக்கு பிரயோஜனம் இருந்திருக்காது, இதற்கு பின்பாக கர்த்தர் தந்திருந்தாலும் அவ்வளவுதான், எனக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் எனக்கு நேர்த்தியாய் செய்வார். ஆமென் சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் எனக்கு தாமதமா இருக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் நான் தாமதமா இருக்கிற காரியங்கள் எனக்கு வந்து சேர போகிறது. அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். விசுவாச அறிக்கை செய்யுங்க. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தாமதமா இருக்கிற எல்லா காரியங்களும் இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது நடக்க போகிறது. எனக்கு தடையா இருக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கொண்டு சேர்க்கிற வருடம். இந்த வருஷத்தினுடைய முடிவிலே எல்லா தடைகளும் மாற்றப்பட்டு அநேக நாட்களாய் நான் காத்திருக்கிற காரியம் வந்து சேரும். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, இன்னொரு விசை கூட கரங்களை தட்டி, ஹalleluya, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அதை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு தாமதத்தை குறித்து அநேக செய்திகளை நம்ம வாய்களிலே ஆண்டவர் நமக்கு அந்த செய்திகளை கேட்கும்படியாய் உதவி செய்திருக்கிறார். ஆனால் நேற்றைக்கு கர்த்தர் சமூகத்திலே நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே
தாமதம் பண்ணுவதற்கு சில காரணங்கள் இருந்தது. வேதத்திலே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஜெபித்த உடனே கர்த்தர் அதை செய்யவில்லை. அவர்கள் ஆசைப்பட்ட உடனே ஆண்டவர் அவர்களுக்கு செய்யவில்லை. சில காரியத்தை ஆண்டவர் தாமதம் பண்ணி அவர்களை காத்திருக்க வைத்து, அவர்களுக்கு சிலர் சலித்து போகும் மட்டுமே அவர்களை காத்திருக்க வைத்து ஆண்டவர் அவர்களுக்கு அதை செய்தார். ஆனால் அவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தாமதம் பண்ணினதற்கு ஒவ்வொரு காரணங்கள் இருந்தது. நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே கர்த்தர் தாமதம் பண்ணினதற்கு ஒரு காரணம் இல்லாமல் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே தாமதம் பண்ணவே இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படித்தான். நம்ம ஒரு பொருளை அவர்கள் கேட்கிறார்கள். இப்ப நம்முடைய பிள்ளை பசிக்குது அப்படின்னு கேக்குது. அப்ப நம்முடைய வீட்டிலே ஆகாரம் இருக்குது. நம்ம யாருமே அந்த பசிக்கிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு இல்ல நான் சாப்பாடு தரமாட்டேன், 2 மணி ஆகட்டும் 3 மணி ஆகட்டும் அப்பதான் நான் சாப்பாடு தருவேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்ல மாட்டோம். இல்ல அவனுக்கு பசிக்குது, இல்ல நம்ம கொடுத்துருவோம், நீ சாப்பிட்டுருப்பா, அதுக்கப்புறம் வேண்டாம் நாங்க சாப்பிட்டுருவோம். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பசியான நேரத்தில் நம்ம கொடுக்காம நம்ம யாரும் சாப்பிட போறதில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் எனக்கு கண்டிப்பா பைக்கு கண்டிப்பா வேணும், இது இல்லாம நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா கூட நல்ல தகப்பன் நல்ல தாய், இல்லப்பா உனக்கு இந்த வயசு இன்னும் வரல, நீ அவ்வளோ ஓட்ட தெரிஞ்சவன் அல்ல, அதனால இந்த நாட்களில் நான் உனக்கு வாங்கி கொடுக்க முடியாது, அதற்கென்று ஒரு வயது உனக்கு வரணும், அதற்கென்று ஒரு நாள் வரணும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, அப்பதான் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அப்போ பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரமபிதா நமக்கு கொடுப்பது எவ்வளோ நிச்சயம். அப்ப நான் நம்புறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட அவர்கள் கேட்ட உடனே சில காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். அவர்கள் கேட்கிற காரியத்தை அவர்கள் செய்வதற்கு அவர்கள் தகுதியானார்களா, அதை கொடுத்தால் அவர்களால் பத்திரமா வைக்க முடியுமா, அதனாலே அவர்களுக்கு ஆபத்து இல்லாம இருக்குமா, இந்த மாதிரி பல விஷயத்தை நம்ம யோசிச்சு அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு அதை செய்வோம். அப்போ நான் நம்புறேன் ஆண்டவரும் அப்படித்தான் சில காரியத்தை நமக்கு தாமதம் பண்ணி நமக்கு கொடுக்கிறதுலே ஒரு கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு தீர்மானம் இருக்கும். அவர் நமக்கு கண்டிப்பாக தாமதம் பண்ணுவதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். ஒரு 3 காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். நம்முடைய ஆண்டவர் சில நேரத்திலே நமக்கு தாமதம் பண்ணுகிறதற்கு காரணம் என்ன? பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்திலே நீங்கள் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 40ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நீங்கள் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பானபாத்திரக்காரனுடைய தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாய்களின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 49ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 41வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கலாம். 41ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 9வது வசனம். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி தான் செய்த குற்றம் இன்னதுதான் என்று நினைவில் வந்தது. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ரொம்ப அழகான ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் ஒரு பெரிய சொப்பனத்தை பார்த்து அவர்கள் இருவரும் சுயம்பாய்களின் தலைவனும் இந்த பானபாத்திரக்காரனின் தலைவனும் சிறைச்சாலையிலே கலங்கி போய் இருக்கிறார்கள். இந்த சொப்பனத்திற்கு யார் அர்த்தம் சொல்லுவது? அப்பொழுது சுயம்பாய்களின் தலைவனுக்கு இவன் சொல்லுகிற யோசேப்பு சொல்லுகிற அர்த்தம் அவனுக்கு பிடிச்ச உடனே எனக்கும் அர்த்தத்தை சொல்லுங்க. உடனே அவன் சொல்லுகிறான், இல்லை 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி நீ எந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டாயோ அந்த ஸ்தானத்திலே மறுபடியும் உன்னை அவர் நிறுத்துவார்.
நிறுத்தினோம். அப்படி சொன்னது மாத்திரம் இல்லாமல் அவனை பார்த்து சொல்றான், ஆண்டவர் உன்னை நினைப்பாரு, நீ அந்த ராஜாவுடைய சன்னிதானத்தில் போய் இருக்கும்போது நீ என்ன நினைச்சிரு, என்ன நினைச்சு இந்த சிறைச்சாலையிலே வருவதற்கு நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை எப்படியாவது இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்புவான். ஆனா வேதம் சொல்லுகிறது, பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்து விடுவான். இது ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படி அப்படி மறக்க முடியும்? இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கண்டுகொள்கிறான். மரண பயத்தோடு நெருங்கி இருக்கிறான். ராஜாவுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றவாளியாய் சிறைச்சாலையில் இருக்கிறான். என்ன வேண்டுமென்றாலும் இவனுக்கு நேரிடலாம். அவர்கள் சிறைச்சேதம் பண்ணலாம், அவனை கொன்னு போட்டுடலாம், இவன் பேரில் யாராவது ஒருத்தர் பழி சொல்லி அவ்வளோதான் இவன் தான் குற்றவாளின்னு சொல்லலாம். அப்படி பயந்து போயிருக்கும் போது ஒருவன் வந்து ரொம்ப அழகாய் ஒரு சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லி அவன் சொன்னபடியே நடக்கிறது. ஆனா அவன் எத்தனை வருஷம் மறந்தான்னா, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவனை மறந்து போனான். யோசேப்புக்கு இப்படி அவன் தன்னை மறந்து போவான் என்று அவன் வந்து நினைக்கவே இல்லை. எப்படி இவன் மறக்க முடியும்? இவனுக்கு செய்த நன்மை ரொம்ப பெருசல்லவா? அப்போ இந்த முதலாவது அவன் மறந்ததற்கு நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, எதிர்பார்க்காத ஒரு தாமதம் அவனுடைய வாழ்க்கையிலே வந்துருச்சு. இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தாமதம் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம். நீங்கள் நினைச்சு கூட பார்க்கல, இந்த காரியம் லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டீங்க. உங்களுடைய பக்கத்துல வரைக்கும் வந்திருக்கும். அவ்வளவுதான், நீங்க மனசுல பிக்ஸ் பண்ணிருப்பீங்க, இது நடந்து ஆயிடுச்சு, 90% நம்ம கடந்துட்டோம், இன்னும் 5 வருஷம் தான், இல்லைன்னா 5 நாட்கள் தான். நீங்கள் அதற்காக உங்களுடைய சுற்றி இருக்கிற நிறைய பேரிடத்துல போய் சொல்லி இருப்பீர்கள், அவ்வளவுதான் நான் வாங்க போறேன், நான் பண்ண போறேன், நான் செய்ய போறேன், ஆண்டவர் எனக்கு பண்ணிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆனால் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையிலே வந்த ஒரு பெரிய புயல் எதிர்பாராத ஒரு தாமதத்தை கொடுத்திருக்கலாம். பாஸ்டர், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர், இதெல்லாம் லேட் ஆகும்னு நான் கனவுல கூட நான் நினைக்கல. ஆனால் நான் நம்புகிறேன், எதிர்பாராத தாமதத்திற்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் வைத்திருந்தார். என்ன அற்புதம் என்றால், அவனை கர்த்தர் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தினால யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்கள். நான் என்ன நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த யோசேப்பு வந்து நினைச்சது என்ன அப்படின்னா, இந்த சிறைச்சாலையிலிருந்து நான் வெளியே போனா போதும், நான் குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் போதும், நான் தப்பு செய்யாதவன் அப்படின்னு சொன்னா போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், இந்த சிறைச்சாலையில இருப்பது எனக்கு கஷ்டமா இருக்கு, அதுக்காக நான் வேலை செய்தாவது நான் பொழைச்சுக்குவேன். அவனுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப கொஞ்சமா இருந்துச்சு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே வந்த எதிர்பாராத அந்த தாமதம் கர்த்தர் அவனை எங்க நிக்க வச்சார் அப்படின்னா, ராஜாவாய் கர்த்தர் அவனை நிற்க வைத்தார். ஆமென். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க முடியும். 41ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 44வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் ஒருவரும் இந்த தேசத்திலே ஒருவரும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு, ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபாவின் குமாரத்தியாகிய அஸ்தாள் யோசேப்புக்கு எகிப்து தேசம் எங்கும் சுற்றி பார்க்கும்படி அவன் புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூரணம் உள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை தந்தது. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். யோசேப்பு சாதாரணமான அந்த ஒரு கிடங்கிலே கிடந்த, சிறைச்சாலையிலே கிடந்த அவனுக்கு அவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவ்வளவு சீக்கிரமாய் வரவே வராது. அது எப்படி வர முடியும்? சிறைச்சாலையில் இருந்து ஒரு மனிதனை எடுத்த உடனேயே ஒரு சாதாரணமான ஒரு பதவியில உட்கார வைக்கலாம், இல்லைன்னா அவனுடைய கேஸ் எல்லாம் இல்லை, உன்னை ரிலீஸ் பண்ற, நீ இந்த உலகத்துல இந்த நாட்டுல சுதந்திரமா நீ வாழலாம் அப்படின்ற ஒரு உரிமை கொடுக்கலாம். ஆனா அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தாராமா. அப்படின்னா அப்படி ஒரு உயர்வு எனக்கு வரும் என்று யோசேப்பு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.
இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் ஒரு காரியம் நடக்கும் என்று ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் தான் அந்த எதிர்பாராத ஒரு தாமதம் என்னுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த காரியம் இப்போ இப்படி நடக்காம போகும் நான் நினைக்கவே இல்லை. நான் எல்லாத்திற்கும் ஆயத்தம் ஆகிவிட்டேன். ஆனால் கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி கர்த்தர் வைத்தார்? ஏன் இப்படி நடந்தது? ஆனால் இயேசு உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், உங்க இருதயம் கலங்க வேண்டாம். வெகு சீக்கிரத்திலே நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் நினைக்காத, உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, உங்களுடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வதற்காகத்தான் இந்த எதிர்பாராத தாமதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சீக்கிரமாய் நம்முடைய கண்கள் காண போகிறது. கரங்களை தட்டி நம்புகிறவர்கள் சொல்லுங்கள், ஏசப்பா நான் நம்புகிறேன். ஓ ஹalleluya. இந்த இரக்கம் செய்யும் வரை ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் பிள்ளைக்கு எதிர்பாராத ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பள உயர்வு வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மகிமையை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சுகத்தை, எதிர்பார்க்காத ஒரு அங்கீகாரத்தை, எதிர்பார்க்காத ஒரு மகிமையை கரங்களை தட்டுகிற அத்தனை பேருக்கும் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அப்படியே நடக்க போகிறது. ஹalleluya, ஹalleluya. என் தேவன் அதிலே மிகப்பெரிய உன்னதமான தேவனாய் இருக்கிறார். நாங்கள் நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய திருச்சபையினுடைய மூப்பர் கடந்த 5 வருடத்திற்கு முன்பாக இந்த ரோட்டிலே ஒரு இடம் இருந்துச்சு. ஒரு 11 சென்ட் அந்த இடம். அப்போ அந்த இடத்தை அவர்கள் ரொம்ப விரும்பினார்கள். ரொம்ப விரும்பி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த இடத்த நம்ம வேணா பேசலாம், இந்த இடத்த வேணா ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம், அந்த இடத்துல நம்ம சர்ச்சு கட்டலாம், நம்ம ஒரு பெருசாக ரொம்ப ஒன்றும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு. அப்போ அந்த இடத்தை குறித்து அவங்க விசாரிக்கும் போது அவர் ஒரு ஆர்சி திருச்சபைக்கு போகிற ஒரு நபருடைய இடம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ கேட்டேன், உங்களுக்கு அவங்கள ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை நேசிக்கிறவங்க தானே, அதனால கண்டிப்பாக நமக்கு அந்த காரியம் வாய்க்கும் அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்களே அதை போய் பேசுங்க அப்படின்னு. அப்போ அவர்கள் தொடர்ந்து அந்த நபரை அடிக்கடி போய் சந்திச்சாங்க. சந்திக்கும் போதெல்லாம் அவங்க ஒரு பெரிய ஹோப் கொடுத்தாங்க. இல்லை கண்டிப்பாக நான் செய்கிறேன், நீங்கள் ரெடி பண்ணுங்க, பணம் ரெடி பண்ணுங்க, அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் சரி இனி ஒரு அட்வான்ஸ் கொடுத்து கூட நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில், இல்லை சார் எங்களுடைய பையன் அதை கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு. அது எதிர்பாராத ஒரு தோல்வி. அவங்களும் அதை நினைக்கல, அப்படி அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கல, நானும் அப்படி நினைக்கல. அது ஒரு பெரிய தடையாய் போயிடுச்சு. ஆனால் நான் நம்புகிறேன், அந்த எதிர்பார்த்த காரியம் தடையானதற்கு காரணம் எதிர்பாராத ஒரு பெரிய இடத்தை கர்த்தர் நம்முடைய ஆலயத்திற்கு பக்கத்திலேயே கர்த்தர் வச்சதுனால தான் அந்த காரியம் நமக்கு தடையாய் போயிருக்கிறது. இன்றைக்கும் இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, இல்லை உங்க இருதயம் சோர்ந்து போகவே வேண்டாம், வெகு சீக்கிரத்திலே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்கள். நம்மை காண்கிற தேவன் அதை செய்ய போகிறார். அவரே அந்த காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி, அப்பா இந்த பாட்டை பாடும் போதே நடக்கட்டும் ஆண்டவரே. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்து களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஆமென். இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 5வது வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவனுடைய சகோதரிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன்
வியாதியாய் இருப்பதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாட்கள் தங்கினார். அதற்கு பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர்கள் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காணாதபடினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதிருக்கிறபடினால் இடருவான் என்றான். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, தம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த இடத்திலே ஒரு பெரிய தாமதம் உண்டாகிறது. இந்த லாசருடைய வீடு ஆண்டவருக்கு ரொம்ப பரிச்சயமான வீடு. ஆண்டவர் சில நேரங்களிலே தனக்கு களைப்பா இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஓய்வடை எடுப்பதற்கு, இல்லைன்னா உரிமையாய் போய் சாப்பிடுவதற்கு பொதுவாக இந்த வீட்டை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். அந்த ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக இவர்களுடைய வீட்டிற்கு சொல்லாமலே அழைக்காமலே போகிற அளவிற்கு அவர்களிடத்தில் ஒரு பெரிய ஐக்கியம் இருக்கிறது. அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஊருக்கு வந்தாலே கண்டிப்பா அந்த வீட்டுக்கு ஆண்டவர் போவார். ஆனால் இப்பொழுது அந்த வீட்டில் ஒரு பெரிய சோகமான காரியம் நடைபெறுகிறது. லாசரு வியாதியாய் இருக்கிறான். சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் ஆண்டவரை கூப்பிடுற அளவுக்கு ஞானம் குறைந்தவர்கள் அல்ல. அவருக்கு நிறைய ஊழியம் இருக்கும், கண்டிப்பாக அவரால் வர முடியாது. ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால ஆண்டவர் வந்தார் என்றால் இவன் மரணம் அடைய மாட்டான், மரண வியாதியாக இருக்கிறான். கர்த்தர் எப்படியாவது வந்தா பரவாயில்லையே அப்படின்னு அவரை அழைக்கிறதற்காக ஆள் அனுப்பினார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து அந்த செய்தியை கேட்டதற்கு பிற்பாடு கூட, தான் நேசித்தவன் வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்டதுக்கு பிற்பாடு கூட ஆண்டவர் போகாம அந்த இடத்துல என்ன பண்ணார்னா கொஞ்சம் வெயிட் பண்ணார். ஸோ இந்த தாமதத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் நம்புறேன், புரிந்து கொள்ள முடியாத தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நேரத்திலே வரும். இவர்களுக்கு ரொம்ப புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாரு, எதற்காக கர்த்தர் இப்படி தாமதம் பண்றாரு, எங்க மேல கோபமா இருக்காரா, இல்ல ஆண்டவருக்கு விரோதமா நான் ஏதாவது தவறு பண்ணினேனா? சில நேரத்திலே இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் போதுமான அளவிற்கு நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு தூரமானவர்கள் அல்ல. நீங்கள் ரொம்ப ஊழியம் செய்யறவர்களா இருப்பீங்க, கர்த்தருக்கு உண்மையா இருப்பீங்க, பரிசுத்தமா வாழ்வீங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கு ரொம்ப ஐக்கியம் இருக்கும். ஆனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தாமதம் உங்களுக்கு இருக்கும். ஆண்டவரே, ஏன் இப்படி எனக்கு தாமதம் ஆகிறது, நான் எதுல நான் குறை வச்சேன்? நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பார்ப்பீங்க. ஏதாவது தவறு பண்ணனா, ஏதாவது நான் செய்ய வேண்டியது இருக்குதா, ஏதாவது மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்குதா? ஒருவேளை உங்கள் மனசுல அப்படி ஏதாவது ஒன்று உறுத்திருச்சுன்னா அதை கூட நீங்க செய்திருப்பீங்க. ஐயோ சரி, இந்த காரியத்துல ஒருவேளை ஆண்டவர் தாமதம் பண்ணலாம், அதனால இந்த காரியத்தை நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு. ஆனாலும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தாமதம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். ஆனால் நான் என்ன நம்புகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாத தாமதத்தை கர்த்தர் எதற்காக அனுமதிக்கிறார் என்றால், விவரிக்க முடியாத ஒரு அதிசயத்தை செய்வதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாத தாமதம் வருகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்ல போகிறோம். இந்த ஜெபத்திலே எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு தாமதம் வருகிறதோ, நான் நம்புகிறேன் வெகு சீக்கிரத்திலே நீங்கள் கர்த்தர் உங்களை எப்படி நடத்த போறார்னா, உங்களாலே விவரிக்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை உங்களால் விவரிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்கள். ஒருவேளை ஆண்டவர் தாமதம் இல்லாமல் அந்த வீட்டிற்கு வந்தாரே ஆனால், நான் நம்புகிறேன் லாசருவை ஆண்டவர் சுகப்படுத்தினா அந்த வீடோட முடிஞ்சிருக்கும். அந்த அதிசயத்தை அந்த வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்திருக்காது, அது ஒரு பெரிய அதிசயமாகவும் இருந்திருக்காது. சரி, ஆமா, ஆண்டவர் வந்துட்டாருன்னா வியாதி சரியாகிறது உண்மைதான், ஆண்டவர் வந்துட்டாருன்னா மரணம் அந்த வீட்டில் இல்லை, அவங்களுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் காலதாமதமாக வந்ததுனால இப்போ அந்த வீட்டுக்கு மட்டுமல்ல, அந்த தேசத்திலே அந்த பட்டணத்திலே இருக்கிற அத்தனை பேரும் பிரமிக்கத்தக்க அளவிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென் சொல்லுவோம். விவரிக்க முடியாத, யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு
பெரிய அற்புதம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற தாமதம் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் இன்னும் எவ்வளவு ஜெபிக்க வேண்டும், நான் இன்னும் எவ்வளவு உபவாசம் இருக்க வேண்டும். கடந்த 21 நாட்களிலே நான் வந்தேன், அதற்கு முன்பாக இருந்து வருகிறேன். இந்த வருஷம் ஆரம்பித்தது முதற்கொண்டு நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் என் தாமதத்தை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இன்னும் ஏன் தாமதம்? இன்னும் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்? கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் விவரிக்க முடியாத அற்புதத்தை உன் வாழ்க்கையிலே செய்வதற்காக தான் இந்த தாமதம் உண்டாகிறது. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். சத்தமா ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு அப்படி நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு விவரிக்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணி கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் பக்கத்தில் அவனுக்கு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. எவ்வளவு வருஷம் தாமதமாமா? 32 வருஷம் பக்கத்தில் இருக்கும். நீங்க அதை அந்த கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன். இதுவும் இந்த 32 வருடத்திற்கு முன்பாக நீதான்ப்பா அடுத்த இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜா அப்படின்னு கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். அவன் போன இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். அவனுடைய யுத்தத்துல எல்லாம் கர்த்தர் கூட இருந்தார். அதற்கு இடையில பாத்தீங்கன்னா என்னென்னமோ சம்பவம் நடந்துருச்சு. அப்போ அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய பாரம் வந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த தாமதம் என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. நீங்க தானே அபிஷேகம் பண்ணீங்க, நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க, ஆனா ஏன் இப்படி செஞ்சீங்க? கடைசியில நீங்க வேதத்துல பார்க்கும்போது தான் தெரியுது, கர்த்தர் அவனை கொண்டு விவரிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அந்த 32 ஆண்டுகளும் அவன் கர்த்தரை மறுதலிக்கவே இல்லை. கர்த்தருக்கு விரோதமாய் அவன் பேசவே இல்லை. கர்த்தரை முழுவதுமாய் நம்பினான். அவசரப்படவில்லை. இல்ல எதிரியா இருக்கிற மனுஷனை அழிச்சிட்டு நம்ம போய் உட்காரலான்னு நினைக்கல. நான் நம்புகிறேன், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசத்தை தளர விடாதே. மகனே, உன் விசுவாசத்தை தளர விடாதே. நீ நெடுநாட்களாய் காத்திருக்கிறது, நீ நெடுநாட்களாய் உனக்கு வரவேண்டிய காரியம் தாமதத்தை நினைத்து என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று நினைக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறாய், இல்லை, உன்னை கொண்டு விவரிக்க முடியாத அதிசயத்தை நான் செய்ய போகிறேன். தாவீதை கர்த்தர் அப்படி காத்திருக்க பண்ணினதற்கு காரணம், அவருடைய வம்சத்திலே தாவீதின் குமாரனாகிய இயேசு ஒருவர் பிறந்தார். நான் நம்புகிறேன், உங்களால் கர்த்தர் உங்களை நடத்துகிற காரியத்தை விவரிக்கவே முடியாது, விவரிக்கவே முடியாது. இதை நம்புகிறீர்களா? இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த பலிபீடத்தில் இருக்கிற நான் அதை 100% நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னுடைய கண்களால் நான் அதை பார்க்குறேன். இன்னைக்கு பார்க்குறேன் சில காரியங்களை எல்லாம் ஆண்டவர் தாமதம் பண்ணும்போது அதை புரிஞ்சிக்கவே முடியல பாருங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது தான் தெரியுது, இல்லை, கர்த்தர் விவரிக்க முடியாததை கர்த்தர் செய்கிறார். ஆமென். நம்முடைய கண்களுக்கெல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் நடத்தி வருகிற பாதையை நீங்க ஒன்னொன்னா சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் நம்முடைய திருச்சபையை நடத்தி வருகிற பாதையெல்லாம் சொல்லுவோமே, ஆனால் ஐயோ ஆண்டவரே, எப்படி விவரிக்கிறது, எப்படி ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறது? நம்முடைய கண்களுக்கெல்லாம் பிரமிப்பா இருக்குது. இது நம்ம சர்ச்சுக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ல போறாரு, செய்ய போறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போறாரு. உங்க வாழ்க்கையில எது நடக்குது அப்படின்னா விவரிக்க முடியாதது நடக்க போகிறது. நீங்க அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்க கூட முடியாது. சே, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது நடக்கும் உங்க வாழ்க்கையில். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிரமிப்பான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இப்பொழுதே நடக்க ஆரம்பித்து விட்டது. இந்த ஆலயத்தில் இருக்கும் போதே, இந்த 21 நாள் ஜெபத்திலேயே ஹல்லேலூயா, இப்படியெல்லாம் நடக்குமா என்று கேட்கிற சாட்சியாய் கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்கள். முதலாவதாக முதல் தாமதம் என்னவென்றால் நம்ம எதிர்பார்க்காத தாமதம். இந்த எதிர்பார்க்காத தாமதத்தை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார் என்றால், என் வாழ்க்கையிலே நான் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் அந்த தாமதம். நம்பர் 2, இரண்டாவதாக, என்னால் புரிந்து கொள்ள முடியாத தாமதம், என்னால் புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த தாமதத்தை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார் என்றால், என் வாழ்க்கையிலே விவரிக்கவே முடியாத அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறதற்காக தான் அப்படிப்பட்ட தாமதத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக,
ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கலாமா? புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம். ஐயோ, ஜனம் பொருந்திய நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாலே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகிமையாய் இருந்தவள் கப்பம் கட்டுகிறார்களே. இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். ஐயோ, ஜனம் பொருந்திய நகரி தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பாய் இருக்கிறார்களே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகிமையாய் இருந்தவள் கப்பம் கட்டுகிறார்களே. இந்த இடத்திலே வேதத்தில் எரேமியாவின் புலம்பல். எரேமியா தன்னுடைய ஜனத்திற்காக புலம்புகிறார். அநேக நாட்களாக அவர்கள் ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிறார். அவர் காத்திருந்து ஜெபித்து 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 ரொம்ப சோர்ந்து போகிறார். தன்னுடைய ஜனத்தை எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், சுமக்க முடியாத ஒரு தாமதம் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அப்படின்னா நடக்கிறது, ஊர்ல நடக்கிறது, ஜனங்களுக்கு நடக்கிறது, விசுவாசிகளுக்கு நடக்கிறது. அவரால் பார்த்துட்டு அதை சுமக்கவே முடியல. இன்னும் எத்தனை நாட்கள்? ஒரு நாட்கள் அவர்கள் கனம் பொருந்தியவர்களா இருந்தார்கள். ஒரு நாள் சீமை மேல இடத்துல இருந்தாங்க. எல்லாரும் அவங்கள பார்த்து சந்தோஷப்படுற அளவிற்கு, பிரமிப்பாய் பார்க்கிற அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை ஒன்றுமில்லாத நிலைமையாய் மாறி போச்சு. எல்லாமே அவர்களை விட்டு போயிடுச்சு. அப்போ நான் நம்புறேன், அவருக்கு ஒரு தாமதம் வருது. சுமக்கவே முடியல ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் எத்தனை நாட்கள் என் ஜனத்தை இப்படி நீர் உட்கார வைப்பீர்? எத்தனை நாட்கள் இந்த ஜனங்கள் இப்படி அலைவார்கள்? அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பதில் கொடுக்கிறார் அப்படின்னா, சுமக்க முடியாத ஒரு தாமதத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இடம் கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் திரும்ப நோக்கி பார்த்தார். கர்த்தர் அவர்களை தூக்கி எடுத்தார். கர்த்தர் அவர்களை அலங்கரித்தார். மறுபடியும் அவருடைய தேசமெல்லாம் கட்டப்பட்டு ஆசீர்வாதமானதாய் மாறினது. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு சுமக்க முடியாத ஒரு தாமதத்திலே யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். பாஸ்டர், என்னால் சுமக்கவே முடியல பாஸ்டர். எத்தனை நாட்கள் இனி நான் இதை சுமப்பேன்? நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சிட்டேன், நான் இந்த சர்ச்சில் அழுதுட்டே இருக்கிறேன், இனியும் என் பிள்ளைக்கு அந்த பாரத்தை சுமக்க முடியல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தாயே வாக்கு கொடுக்கிறார், தகப்பனே வாக்கு கொடுக்கிறார். இல்லை, கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக பண்ண போகிறார். இடம் கொள்ள முடியாத அளவிற்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்காக தான் இந்த தாமதம் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த தாமதத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு தாமதம் பண்ணுவதற்கு, சுமக்க முடியாத, என்னால் தாங்கவே முடியாத அந்த தாமதம் வெகு சீக்கிரத்திலே எனக்கு இடம் கொள்ளாமற் போதும், இதற்கு மேலே வேண்டாம். நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துவார். நீங்கள் அதிலே திருப்தியாகிற அளவிற்கு கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கு மிச்சம் எடுக்கிற அளவிற்கு, நம்ம காலையில பாடினது போல மிச்சம் எடுக்கிற அளவிற்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தாமதங்களும் நன்மையாகவே முடிய போகிறது. கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம் ஏசப்பாட்ட, ஆண்டவரே, இன்றைக்கு பேசின வார்த்தையை நான் நம்புகிறேன். சொல்லுங்க, இன்னைக்கு பேசின வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இது உம்முடையது. என்னுடைய தாமதம் தீமைக்கு அல்ல, என்னுடைய தாமதம் நன்மைக்கே. சொல்லுங்க, நான் எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனோ அந்த காரியம் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும், என் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத
காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆமென் சொல்லுங்கள். நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்கள், என்ன தாமதம் நம்முடைய வாழ்க்கையிலே? எதிர்பாராத தாமதம். இந்த எதிர்பார்க்காத தாமதம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சொல்லுங்க. எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்திற்காக தான் நமக்கு அந்த தாமதத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக என்ன தாமதம் அப்படின்னா, புரிந்து கொள்ள முடியாத தாமதம். சில தாமதத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அது எதற்காக அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, விவரிக்க முடியாத ஆசீர்வாதத்திற்காக தான் அது. அதற்கு நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்க முடியும். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுப்பீர்களேயானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அடுத்த வசனம், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அடுத்த வசனம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவனுக்கு முன்னே நடப்பான் என்றான். அடுத்த வசனம், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாள். ஆமென் சொல்லுங்கள். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அப்படின்னா சகரியா தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு தூதன் அவனை சந்திக்கிறான். சந்தித்து என்ன சொல்றாருன்னா, சகரியாவே உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, உன் மனைவி நிமித்தமாய் கர்த்தர் ஒரு குழந்தையை உனக்கு பிறப்பிக்க போகிறார். அப்போ இவர் அந்த குழந்தை எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த தூதன் சொல்லி முடிச்ச உடனே இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனாலே அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். ஆனா ஆரம்பிக்கும் போது தூதன் என்ன சொல்றாருன்னா, உன் ஜெபத்தை கேட்டேன். அப்போ அப்படின்னா ஒரு நாள் இவருடைய குழந்தைக்காக இவங்க ஜெபம் பண்ணி இருக்காங்க. கணவன் மனைவி சேர்ந்து ரொம்ப ஜெபம் பண்ணி இப்போ அதை மறந்து இவங்க 2 பேரும் கிழவனும் கிழவியும் ஆனதற்கு பிற்பாடு இப்போ அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாராமா ஆண்டவர். சரி, எத்தனை வருஷம் தாண்டி, எத்தனை மாதம் தாண்டி சில ஜெபங்கள் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம நிறைய பேர் விட்டுருப்போம். அவ்வளவுதான், வேண்டாம், இனி என்னத்தை போய் அவர் அப்படிதான் நினைச்சிருப்பாரு. இனி கிழவன் ஆனதுக்கு அப்புறம் எங்க எனக்கு குழந்தை பிறக்க போகுது, கிழவி ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அன்னைக்கு ஜெபம் பண்ண, அன்னைக்கு என்னுடைய சித்தம் அல்ல, இப்பொழுதுதான் யோவான் இந்த உலகத்திற்கு தேவை, அதனால இப்பொழுது நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் அந்த அற்புதத்தை நடப்பித்தார். ஆமென் சொல்லுங்கள். சில ஜெபங்கள் ஒருவேளை நீங்கள் ஜெபித்து தாமதம் ஆகிறதுனாலே இனி அந்த ஜெபத்தையே நீங்கள் மறந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் விவரிக்க முடியாத ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். யோவானை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தது போல அன்றைக்கு ஜெபித்த ஜெபம் இந்த 21 நாள் ஜெபத்திலே நிறைவேற போகிறது. நீங்கள் மறந்த ஜெபத்தை கர்த்தர் திரும்ப எடுத்து உங்களுக்கு இந்த நாட்களிலே அந்த ஜெபத்திற்கு பலன் தரப்போகிறார். நீங்கள் நிறுத்திவிட்ட அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் இப்பொழுது பலன் தரப்போறார். ஆமென். உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. சோ நம்பர் 2, இரண்டாவதாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு தாமதம் எனக்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய விவரிக்க முடியாத அற்புதத்தை செய்ய போகிறார். நம்பர் 3, மூன்றாவது, எனக்கு சுமக்கவே முடியாத அவ்வளவுதான் ஒரு தாமதத்தை, இதுக்கு மேல ஆண்டவர் எனக்கு தாமதமாய் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் என்னை பெருக பண்ண போகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று இந்த பாடலை அப்படியே பாடி, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும் ஆண்டவரே, நீர் தாமதம் பண்ணுவது இல்லை. ஹல்லேலூயா.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் சொன்ன வாக்குத்தத்தத்திலே அவர் தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன் கர்த்தருடைய தாமதத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நம்ம ஆயத்தமாகும்படி தான் கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார். நம்முடைய கேரக்டர் மாறும்படியாக தான் கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தாமதம் பண்ணுவதற்கு உங்களை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 21 நாட்களும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார். அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உம்மால் ஆகும். எனக்கு குறித்திருக்கிறதை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன். அவர் காரியம் தாமதமாயிராது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி. விசுவாசிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மால் சொல்லுவோம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாம். அப்பனே, இப்பொழுது அந்த தடைகள் மாறுகிறதற்காக ஓ ஹல்லேலூயா, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடி. பாடும் எல்லாரும். எனக்கு குறித்ததை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ராஜாவே. பாடும்போதே அந்த விடுதலை வரட்டும் ஆண்டவரே. என் ஜனங்களுக்குள்ள அந்த விடுதலை வரட்டும். ஆகாத விசுவாசத்தோட பாடுங்க பிரதர். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலா. ஓ ஹல்லேலூயா. கரங்களை மேல தட்டியாலோ. இந்த நெடுநாள் காத்திருக்கிற அந்த வியாதி மறைவதாகப்பா, அந்த தடைகள் மாறி அந்த பணம் வருவதாக ராஜா, அந்த வேலை கிடைக்கட்டும் அப்பா. உம்மாலே தான் எல்லாமாகும். வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலங்களை நீரூற்றாய் ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா பாட பாட உம்மலாகாத, இந்த பாட பாட அந்த மகிமை இறங்கட்டும். விசுவாசத்தோட பாடிட்டே இருங்க. ஓ எல்லாமே உம்மாலா, ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலா. சொல்லுவாரோ இயேசுவே.
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஆமென். என் கர்த்தருக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். எப்படி செய்கிறவராமா அப்படின்னா அவருடைய லிஸ்ட்ல தாமதம்ன்ற ஒன்று இல்லவே இல்லை. அப்படி ஒருவேளை உங்களுக்கு தாமதம் அப்படின்னு நினைச்சா நான் என்ன நம்புறேன்னா, நம்முடைய மிஸ்டேக்கால தான் நமக்கு தாமதமா. நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்களை கர்த்தர் சமூகத்தில் நின்று பாருங்க, உங்களுடைய தாமதத்திற்கு நீங்கள் காரணமா அப்படின்னு பாருங்க. சில காரணத்திற்கு நம்ம தான் காரணமா இருப்போம். நம்முடைய பிடிவாதம், நம்முடைய விட்டு கொடுக்காமை, நம்முடைய ஒப்பு கொடுக்காமையில தான் சில தாமதங்கள் வரும். ஆனா ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்ண மாட்டாருன்னா தாமதம் பண்ண மாட்டார். அவர்கிட்ட நம்ம கேட்டு சில காரியங்கள் தாமதம் ஆகுதுன்னா அது கண்டிப்பா தீமையா இருக்கவே இருக்காது, அதுல கண்டிப்பா நன்மை தான் இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம ஆசைப்பட்டது, நம்ம விருப்பப்பட்டது கர்த்தர் சில நேரத்தில் அமைதியாய் வைத்து கொடுக்கிறார் என்றால் அதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி தான் அது இருக்கும். ஆமென். இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் அப்படி ஆராய்ந்து பாருங்கள். இல்லை பாஸ்டர் எனக்கு ரொம்ப தாமதமாகிறதே அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது வைராக்கியம் இருக்கா? நீங்கள் ஏதாவது விட்டு கொடுக்காமல் இருக்கிறீங்களா? தாமதத்திற்கு நீங்கள் ஏதாவது விதத்தில் காரணமாக இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் திங்க் பண்ணுங்க. நம்ம சில நேரத்தில் இறங்கிட்டோம்னா கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டியதை நிச்சயம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு சில இடத்துல கர்த்தர் ஒரு சில காரியத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார், நீங்க அதை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அந்த காரியத்தை நீங்க என்னைக்கு செய்கிறீர்களோ அன்னைக்கே உங்களுக்கு என்ன வந்துடும்னா அனுக்கிரகத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆனால் அதை கர்த்தர் உங்களிடத்துல கேட்பார், நீங்க அதை செய்யணும்னு எதிர்பார்ப்பார். அதனால உங்க மனசுல யாருடைய மனசுலயாவது கர்த்தர் பேசுறாரு அப்படின்னா உங்க தாமதத்திற்கு ஆமா பாஸ்டர் நான் தான் இந்த காரியத்தில் மாறணும் அப்படின்னு நினைச்சா நீங்க இன்னைக்கே ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா.